நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு துப்பாக்கி த சக்ஸஸ் ஸ்டோரி. இந்த வாரம் முழுக்க வந்து பார்த்தோன்னா இந்த வருடத்துடைய மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய ஹிட் படமான துப்பாக்கி படத்தை பற்றி தான் நம்ம விஜய் டிவியில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் குறிப்பாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடிச்சிருக்காரு. ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப வந்து வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருப்பங்கள் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் அதை வந்து மக்களும் வந்து வரவேற்றுக்கிறாங்க அப்படின்றது இந்த படத்துடைய வெற்றி மூலமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சது. ஏஆர் முருகதாஸ் இந்த படத்துலையும் வந்து மிகப்பெரிய வித்தியாசங்கள், மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சந்தோஷம் கேமராமேனாக இருந்திருக்காரு. அண்ட் கலைப்புலி தானு அவர்கள் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மக்களாகி நம்ம இதை வந்து வெற்றி படமாக ஆக்கியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இன்னைக்கு நம்ம வந்து இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்க போகுது, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த படத்தை சார்ந்த குழுவினர் அண்ட் இந்த படத்துக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. அதுதான் துப்பாக்கி த சக்ஸஸ் ஸ்டோரி. தீபாவளிக்கு செம்ம படம் இது துப்பாக்கி. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குண்ணா. விஜய் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப தெளிவாகவும் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த படம். திருப்பாச்சி, சிவகாசி, திருமலை, கில்லி, அதோட ஆக்ஷன் படம் துப்பாக்கி. வணக்கம். தீபாவளி அன்னைக்கு வெளியிடப்பட்டு துப்பாக்கி படம் தமிழகத்தில், ஆந்திராவில், உலகமெங்கும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியை எங்களுக்கு கொடுத்த ரசிகர்களுக்கு எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளைய தளபதியின் படம் துப்பாக்கி மிகப்பெரிய வெற்றி. குட்டி புலி கூட்டம், வெட்ட வெளியாட்டம், பல்லே பட்டு போட்டோம். சுத்தி மேகமூட்டம், லீவு விட்ட ஓட்டம், சாலை எங்கும் சேலை தோட்டம். நானும் இப்போ மும்பை வாலா, நாளை முதல் 1000 வாலா, மேல போற 6 வாலா, சலா நீ பாட்டி தாத்தா பாதம் தொட்டு ஆசி வாங்கி ஃபிகர வெட்டு, பிரெஞ்சு தாடி ஸ்டைலா விட்டு போடா ding 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 dang ding dang ding 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 dang ding dang ding 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 ding. இந்த படத்துக்கு சென்னை நகர விநியோகஸ்தர் நான் தான். இந்த கடந்த 10 நாளைக்கு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி ரூபாய்ங்கிறதுல தியேட்டர் பங்கு உண்டு, எங்கள் பங்கு உண்டு, ப்ரொடியூசர் பங்கு உண்டு. ஆனால் மொத்த வசூல் வந்து 4 கோடி பண்ணியிருக்கு. இது சமீப காலத்தில் ரொம்ப பெரிய ரெக்கார்ட். 10 நாளைக்கு 4 கோடி பண்ணுறதுங்கிறது வந்து. அதனால் இந்த மாதிரி படங்கள் அடிக்கடி வர வேண்டும்.
படம் வந்து சமீபத்தில் வெளிவந்த எல்லா படங்களுடைய ரெக்கார்டுகளையும் வசூலில் வந்து மிஞ்சி கொண்டிருக்கிறது என்று விநியோகஸ்தர்கள் தரப்பிலிருந்தும் தியேட்டர் உரிமையாளர்களிலிருந்தும் எங்களிடம் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இது லோக்கல் மேட் கன். இது என்னோட கன். நான் உன்னை சுட்டா எதுக்காக சுட்டன்னு சொல்ல வேண்டியது. செத்தும் உன்னை உன் குடும்பம் காரி துப்போம். உன் பிள்ளைங்க சிக்னலில் பிச்சை எடுக்கும். உன் பொண்டாட்டி ராத்திரி ரோட்டில் ஓரமாக நின்றுக்கிட்டு கை காட்டி கூப்பிடுவா. இதுவே நீயே உன்னை சுட்டுக்கிட்டனா டியூட்டி பீரியடில் சூசைட்னு உன் வீட்டில் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும். பிஎஃப் பணம் வரும், பென்ஷன் மாதம் தவறாமல் வரும். நீயே முடிவு பண்ணிக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். I'm waiting. படம் நல்லா இருந்தால் தான் மீண்டும் ஓடும். நடிகரை வச்சு முதல் 3 நாள் ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் ஓடிடும். படம் நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது பிக்கப் ஆகும். இப்போ விஜய் படம் எப்படி பிக்கப் ஆகிருக்குன்னா முதல் 3 நாளுடைய திருப்தி ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்க. இப்போ திருப்பி இந்த படத்துக்கு ரொம்ப சமீப காலத்தில் நாங்கள் ரிப்பீட் ஆடியன்ஸ் பார்க்கவே இல்லை. அதனால் இந்த படத்தை பொறுத்தவரை இப்போ சமீபத்தில் ஒரு 5-6 மாதத்துக்குள்ள வந்த படங்களில் இதைத்தான் நான் சூப்பர் ஹிட்னு சொல்லுவேன். என்ட்ரன்ஸ்லேயே 3 விக்கெட் அவுட். வாங்க வாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை பார்க்கணும் இல்லையா? அதனாலதான் ஸ்டேஷன்ல இருந்து நேரா கூட்டு வந்துட்டேன். பொண்ணை வர சொல்லுமா. நிஷா கடந்த 23 வருடத்தில் தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு சிறப்பான வசூலை எந்த ஒரு படமும் பெறவில்லை என்பதை நான் தெள்ள தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். तू क्यों भाग रहा है? क्यों? क्यों भाग रहा है? Amongst them is one DIA specialist. वो कौन है? आज मुंबई सिटी में 12 लोगों ने 12 जगहों पर बॉम्ब रखने की कोशिश की है और इस शूटर के पीछे आखिर हाथ है किसका? Each of the victims have been identified as terrorists. Guys, இது கொஞ்சம் சீரியஸான கேம். நம்மளுடைய ஆப்போசிட் டீம் யாருன்னு
இனிமே தான் தெரிய போகுது. मुझे स्मार्ट लोगों से नफरत है. I was watching the movie today and it was one of the best feelings because I think Tamil audience really understands cinema and at the right moment they cheer for you, and if you're a good actor they will appreciate you. So the audience is superb, and what is good about cinema goers in Tamil Nadu is that they understand the art of filmmaking, because if the director is good they will say that he's done a good job. If the cameraman is good, they understand that the camera work has been done well. And yes, it's been a very good experience because the fact that people have recognized me and have liked my work, it's a very good thing. இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல. நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? தம்மு. I see 5846 for Captain Jagdish reporting south. Boys, the game is going to end now. 3, 2, 1. Shoot! அதாவது பன்மணி திரள் போட்டு நன்மணியை பொறுக்குனான்னு சொல்லுவாங்க. இந்த பன்மணி போட்டால் எல்லாமே நன்மணியாக இருக்குது. கேரளா சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்றாங்க, ஆந்திரா சூப்பர் டூப்பர் ஹிட்டாங்க, கர்நாடகா சூப்பர் டூப்பர்ன்றாங்க, நார்த் இந்தியா சூப்பர் டூப்பர்னா, ஃபாரின் ஓவர்சீஸ் ஃபுல்லாக சூப்பர் டூப்பர்னா, தமிழ்நாடு சொல்லவே முடியாது. அப்படி ஒட்டுமொத்த சினிமாவும் கூடி கும்மி அடிச்சுன்னு இருக்கிற ஒரு சந்தோஷத்தில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இது திரையுலகினுடைய ஒட்டுமொத்த, அதாவது கேரளாவினுடைய வரலாறு பார்த்தா இதுவரையில் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு மாபெரும் வெற்றின்னு சொல்கிறாங்க. அதாவது வசூலில் வந்து இதுதான் உச்சம். இதுக்கு மேலே வசூல் வந்து இனிமேல் பட்டு தான் உருவாக்கணும் அப்படின்றாங்க. அடி பெண்ணே என் மனது எங்கே ரேடார் விளக்குமா, அடியன் காதல் ஆழம் என்ன சோனார் அளக்குமா, அடி பெண்ணே என் மனது எங்கே ரேடார் விளக்குமா, அடியன் காதல் ஆழம் என்ன சோனார் அளக்குமா. அழகழிந்திடும் கருவிகள் செயலிழந்திடும் அவளிடம் அணி இலக்கணம் அசைவதை பார்த்தேன். அவள் உருவத்து குவியலில் மலைச்சரிவுகள் தோற்பதால் விழும் அருவிகள் அழுவதை பார்த்தேன். அவள் மேலே வெயில் வீழ்ந்தால் நிலவொளியால் மாறிப்போகும், அவள் அசைந்தால் அந்த ஆசை வேலும் மீசை பிறக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆந்திராவில் இதுவரை எந்த ஒரு படமும் இந்த அளவிற்கு துப்பாக்கி படம் அளவிற்கு வசூல் சாதனை செய்யவில்லை. மேலும் கேரளாவில் அதிக அளவு விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த படம் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த துப்பாக்கி படம் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. அது ஒரு பெரிய சாதனையாகவே நாம் சொல்லலாம். குட்டி கூலி கூட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பாட்டு கோட்டம் சுத்தி மேகமூட்டம் லீவு விட்ட ஓட்டம் சாலை எங்கும் சேலை தோட்டம்.
ஐயோ நெஞ்சம்தான் அது பெண்ணை தாண்டி எண்ணும் எண்ணம் கொஞ்சம்தான் பெண்ணே இன்பம்தான் அது வேண்டாம் என்று சொல்லும் ஆண்கள் பஞ்சம்தான் அழகிகள் உலவும் தெருவெல்லாம் திரிந்து அதில் மிக அழகியை விரும்பலாம் யுவதிகள் தேடி அவதிகள் கோடி இருந்தும் அதில் தான் சுகமெல்லாம் துரு துரு துருவென இருந்திடு இருந்திடு துரு பிடிக்காமல இருந்திட பறந்திடு குட்டி புலி கூட்டம் வெட்ட வெளியாட்டம் பல்லே பல்லே பட்டு போட்டோம் சுத்தி மேகமூட்டம் லிவு விட்ட ஓட்டம் சாலை எங்கும் சேலை தோட்டம்